அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யக்பர் இப்னு ஆதம்னுடைய மகனுக்கு வயது ஏற ஏற, ஒரு மனுஷனுக்கு ஆயுள் கூட கூட வயது ஏற ஏற, யக்பர் மாஹு இஸ்னானி, அவனோட இரண்டு விஷயங்களுடைய பேராவல் கூடிக்கொண்டே இருக்கிறது, பெரிதாகவே ஆகிக்கொண்டிருக்கிறது. அது என்ன ரெண்டு விஷயங்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹுப்புல் மால், ஒன்று பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த ஆசை. ஒரு மனுஷனுக்கு வயசு ஏற ஏற பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த பேராசை, அதிகாரத்தின் மீது உண்டான அந்த பேராசை, இந்த உலகத்தில் இப்போ தற்பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா, அது மீது உண்டான அந்த பேராசை கூடிக்கொண்டே இருக்கும். அடுத்ததாக ஆயுளின் மீது உண்டான நீண்ட காலம் வாழணும், அந்த நீண்ட காலம் வாழணுங்கிறது மீது உண்டான அந்த பேராசையும் ஒரு மனுஷனுக்கு வயசு ஏற ஏற கூட்டிக்கொண்டே இருக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதானே, யாருக்கு தான் அது அந்த ஆசைகள் இல்லை? சரி, ஒரு நபருக்கு நீண்ட கால ஆயுளும் கிடைத்து அதே நேரத்தில் பொருளாதார அதிகார வர்க்கங்கள் எல்லாம் இருந்தும் கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அது எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி தோழர் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஜாமியு திர்மிதி மற்றும் முஸ்னத் இமாம் அஹமது போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாரு, மனிதர்களில் ஐயுன் நாஸி ஹைர், மிக சிறந்தவர் யார் என்பது தான் அந்த கேள்வி. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாருக்கு மன்தால உமருக்கு, யாருக்கு நீண்ட கால வாழக்கூடிய வாய்ப்பு கிடைத்து அந்த நீண்ட கால வாழ்க்கையை பொக்கிஷமாக கருதி வஹசுன் அமலுஹு, அந்த நீண்ட கால வாழ்க்கையில் நல்லறங்கள் அதிகமாக செய்கிறாரோ, அவருடைய செயல்களை அழகாக்கி கொள்கிறாரோ, அவர்தான் மனிதர்களே மிக சிறந்தவர்கள். தற்காலத்தில் நம்ம யாரையெல்லாம் வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக தற்காலத்தில் எடுத்துக்கொள்கிறோமோ, அப்படிப்பட்ட எத்தனையோ நபர்கள் எப்ஸ்டீன் ஃபைல் மூலமாக எல்லாம் வயசானவங்க தான், அதிகாரம் இருக்குது, நீண்ட காலம் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய லட்சணங்களை பார்த்தீங்களா, ஒரு ஃபைல் அவர்களுடைய வாழ்க்கையை முகத்திரை கிழித்து விட்டது. இன்னும் நம் கண்முன்னால் நிறைய நபர்கள் அப்படி இருக்கிறாங்க. மற்றொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அப்துல்லா இப்னு பிஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. சில்சிலத்து சஹீஹால பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு கிராமப்புற அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறார், மனுஷனில் மிக சிறந்தவர் யார் என கேட்ட கேள்விக்கு, தூபா, ஒரு நபருக்கு நல்வாழ்த்து உண்டாவதாக, எவருக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளையும் கொடுத்து நல்ல செயலையும் கொடுத்திருக்கிறான், அவருக்கு நல்வாழ்த்து உண்டாவதாக என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட ஆயுள் அற்புதம், அதனை பயன்படுத்தும்.